Hi friends, நான் கல்பனா நந்தகுமார். இன்னைக்கு மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்க போறோம். இந்த மீன் வறுவல் செய்யும் பொழுது அதில் இருக்கிற மசாலாலாம் உதிராம இருக்கிறது எப்படி அப்படினு சேர்த்து பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையானது அப்படினு பார்த்தலாம். நான் இன்னைக்கு வெள்ளை வவ்வா மீன் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எந்த மாதிரியான fish தேவைப்படுதோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், இது வந்து கார மிளகாய் தூள் 1 ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் இது 1 ஸ்பூன். இது கலருக்காக தான் எடுத்துர்க்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா அது 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அரிசி மாவு இது 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் இது 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் தேவையான அளவுக்கு, பூண்டு ஒரு 6-7 பல்லு, இஞ்சி ஒரு துண்டு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன். இந்த மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு பவுலில் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா பவுடர், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் கொஞ்சம், இந்த அரைச்ச மசாலாவை அதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இந்த கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்க்கறதுனால இந்த மசாலாலாம் உதிராமல் அப்படியே வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு 1/2 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தவாவில் எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போது மீனை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 2 minutes ஆனோடனே நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். 2 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இது வேகட்டும். ஒரு 2 minutes கழிச்சு நம்ம எடுத்துடலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.